10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 உறவுகளும் சார்புகளும் அலகு பயிற்சி 1ல 7வது கணக்கு பார்க்குறோம். a = 1, 2 b = 1, 2, 3, 4 c = 5, 6 மற்றும் d = 5, 6, 7, 8 எனில் a கிராஸ் c ஆனது b கிராஸ் d யின் உட்கணமா என சரிபார்க்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க. A என்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள், B கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள், C மற்றும் D. முதல்ல என்ன கணக்கிடணும்? A கிராஸ் C கணக்கிடுறோம். A என்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் 1, 2 கிராஸ் C யின் உறுப்புகள் 5, 6. இந்த ரெண்டுக்கும் கார்ட்டீசியன் பெருக்கம் எடுக்கிறோம். கார்ட்டீசியன் பெருக்கல் எப்படி எழுதுவோம்? முதல் கணத்தில் இருக்கக்கூடிய முதல் உறுப்போட இரண்டாவது கணத்தின் ஒவ்வொரு உறுப்பையும் வரிசையிட்ட ஜோடிகளாக இணைப்போம். 1, 5, 1, 6. 2, 5, 2, 6 A கிராஸ் C எழுதிட்டோம். அடுத்து என்ன மதிப்பிடணும்? B கிராஸ் D. B என்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் 1, 2, 3, 4 கிராஸ் D என்ற கணத்தில் அமைந்துள்ள உறுப்புகள் 5, 6, 7, 8. கார்ட்டீசியன் பெருக்கம் எழுதுறோம். முதல் கணத்தில் இருக்கக்கூடிய முதல் உறுப்பு 1, 1, 5, 1, 6, 1, 7, 1, 8. அடுத்து இரண்டாவது மதிப்பு 2ஓட இரண்டாவது கணத்தின் உறுப்புகளை இணைக்கிறோம். 2, 5, 2, 6, 2, 7, 2, 8. மூன்றாவது கணத்தில் இருக்கக்கூடிய முதல் கணத்தில் இருக்கக்கூடிய மூன்றாவது உறுப்பு 3, 3, 5, 3, 6, 3, 7, 3, 8. அடுத்து 4, 4, 5, 4, 6, 4, 7, 4, 8. வரிசையிட்ட ஜோடிகளா B கிராஸ் D எழுதிட்டோம். இப்போ A கிராஸ் C ஆனது B கிராஸ் D யின் உட்கணமா அப்படின்னு பார்க்குறோம். A கிராஸ் Cல உள்ள உறுப்புகள் 1, 5 B கிராஸ் Dல நமக்கு இருக்கு. 1, 5 இருக்கு, 1, 6 இருக்கு. அடுத்து 2, 5, 2, 6. இந்த A கிராஸ் C யின் உறுப்புகள் B கிராஸ் Dல இருக்கு. A கிராஸ் C யின் உள்ள உறுப்புகள் அனைத்தும் எதுல இருக்குது? B கிராஸ் D. B கிராஸ் D யில் உள்ளது. Therefore, A கிராஸ் C ஆனது B கிராஸ் D யின் உட்கணம் ஆகும். இதை எப்படி குறிப்பிடலாம்னா, A கிராஸ் C உட்கணத்தை is a subset of B கிராஸ் D. A கிராஸ் C என்பது B கிராஸ் D யின் உட்கணம் ஆகும். Thank you.